தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர். இயேசுவின் கல்வாரி இரத்தம் ஜெயம். இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் நம் மத்தியிலே வந்துவிட்டன. ஆமேன், அல்லேலூயா. திருவழிபாடு 12:10. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அன்பார்ந்த சக்தி மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுதலை பயணம் 2024 இவ்வாறு சொல்லுகிறது: நீங்கள் என் பெயரை நினைவு கூறும் இடங்களில் எல்லாம் நான் உங்களிடம் வந்து உங்களுக்கு ஆசி வழங்குவேன் என்று. ஆம், எப்பொழுதெல்லாம் கடவுளின் பெயரை நாம் கூப்பிடுகின்றோமோ, நினைவு கூறுகின்றோமோ, அழைக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம் மத்தியிலே, நம் நடுவிலே, நம் பக்கத்திலே வருகிறார். வருவதோடு மட்டுமல்ல, நமக்கு ஆசி வழங்குகிறார், நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். இந்த வசனத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் கடவுளின் பெயரை கூவி அழைத்து, அவர் நம் மத்தியிலே வந்து தமது வல்லமை மிக்க வலது கரத்தினால் தொட்டு 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 ஆசீர்வதிப்பதை உணர்வோம், அனுபவிப்போம். இதனால் கிடைக்கின்ற பேரின்பத்தில், பரலோக சமாதானத்தில், தெய்வீக நிம்மதியில் என்றென்றும் திளைத்திருப்போம், அகமகிழ்ந்திருப்போம். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை 75 அருள் சகோதரிகளுக்கு ஒரு வார தியானம் கொடுப்பதற்காக சென்றிருந்தேன். முதல் நாள் இரவு 9 மணிக்கு எனது முதல் செய்தியை ஆரம்பித்தேன். அந்த தியானத்திற்கு B.Ed படித்துக் கொண்டிருக்கிற ஒரு அருள் சகோதரி வந்திருந்தார்கள். அவர்களுக்கு உடல் முழுவதும் ஒரு விதமான தோல் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் தியானத்தில் முழு ஈடுபாட்டோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று வரவில்லை. ஏதோ போவோம், நல்லா சாப்பிடுவோம் என்று நினைத்து சில புத்தகங்களை கொண்டு சென்றார்கள், அந்த புத்தகத்தை படிக்கலாம் என்று. நான் முதல் நாள் இரவு முதல் செய்தி ஆரம்பிக்கிற பொழுது அவர்கள் தனக்குள்ளே முணுமுணுத்தார்கள். சாமியார், பேசாம காலையிலிருந்து தியானத்தை ஆரம்பிக்க வேண்டியது தானே, ஏன் இரவே ஆரம்பிக்கிறார் என்று தனக்குள்ளே புலம்பிக் கொண்டிருந்தார்கள். எனது முதல் செய்தியை இவ்வாறுதான் ஆரம்பித்தேன்: டியர் சிஸ்டர்ஸ், விடுதலை பயணம் 2024 இவ்வாறு சொல்லுகிறது: நீங்கள் எங்கிருந்தாலும் பரவாயில்லை, எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம கடவுளுடைய பெயரை கூப்பிடுகிற பொழுது, நினைவு கூறுகிற பொழுது அவர் நம் பக்கத்திலே வருகிறார், அருகிலே வருகிறார். வருவதோடு மட்டுமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிறது. எனவே நாம் இப்பொழுது கடவுளுடைய பெயரை கூவி அழைக்கப் போகிறோம். எனவே சிஸ்டர்ஸ், எல்லாரும் எழுந்திருங்கள் என்று சொன்னேன். எல்லாரையும் கண்களை மூடி கரங்களை கூப்பி இந்த வார்த்தையினால் கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக உங்களே நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது கடவுளுடைய பெயரை நீங்கள் 3 முறை
கூவி அழைக்கப் போகிறீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் என நீங்கள் கூவி அழைக்கப் போகிறீர்கள். இவ்வாறு நீங்கள் அழைக்கின்ற பொழுதே கடவுள் உங்கள் பக்கத்திலே, அருகிலே, உங்களுக்கு நெருக்கமான விதத்திலே வருகிறார். அவருடைய பிரசனத்தை நீங்கள் உடனடியாக உணருங்கள், அனுபவியுங்கள். அவர் உங்கள் மத்தியிலே, உங்கள் பக்கத்தில் அருகிலே வருவதோடு மட்டுமல்ல, தமது வல்லமை மிக்க வலது கரத்தை உங்கள் தலை மீது வைத்து உங்களை தொட்டு 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 ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இறங்குவதை உணர்ந்து கொண்டே, அனுபவித்துக் கொண்டே, இந்த விடுதலை பயணம் 2024 வார்த்தையை சொந்தமாக்கிக் கொண்டே, சுதரித்துக் கொண்டே, அதனால் கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டே எல்லாரும் சத்தமாக 3 முறை தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் என சொல்லுங்கள் என்று சொன்னேன். எல்லாரும் ஒன்றாக இணைந்து தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் என்று சொன்னார்கள். பிஎட் படித்துக் கொண்டிருக்கிற ஏதோ கடமைக்காக இந்த தியானத்தை அட்டன் பண்ண வந்திருக்கிற அந்த சகோதரியும் சொன்னார்கள். அவர்கள் 3ஆம் முறை சொல்லுகிற பொழுது அவர்கள் இதயத்துக்குள்ளே ஈட்டி பாய்வதை போன்று, ஈட்டி குத்துவதை போன்று அவர்கள் ஒரு விதமான உணர்வை அனுபவித்தார்கள். உடல் முழுவதும் ஒரு விதமான அதிர்ச்சியை உணர்ந்தார்கள். அந்த நிமிடமே பல வருடங்களாக ஊசி போட்டு மருந்து சாப்பிட்டு குணப்படுத்த முடியாத அந்த தோல் நோயானது 3ஆம் முறை இந்த ஜெபத்தை சொல்லி முடிக்கின்ற உடனேயே கம்ப்ளீட்டாக சுகமடைந்து விட்டது. அந்த ஒரு வார தியானத்திலே நல்ல முறையிலே பங்கேற்று கடவுளுடைய அபிஷேகத்தை, ஆண்டவர் கொடுக்கின்ற வல்லமையை பெற்று தங்களது மனத்துக்கு திரும்பினார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம், நெருக்கடியில் இருக்கின்ற பொழுதெல்லாம், துன்ப நேரத்தில் இருக்கின்ற பொழுதெல்லாம் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே என கடவுளுடைய நாமத்தை உச்சரிப்போம். அதனால் கிடைக்கின்ற ஆசீர்வாதம் பெரியது, உன்னதமானது, மேலானது என்பதை நாம் உணர்வோம், அனுபவிப்போம். இதற்கு சாட்சிகளாகவும் நாம் வாழ்வோம். இதே ஜெபத்தை நான் ஒரு முறை கோடி அற்புதர், பதுவை நாயகர், புதுமை வள்ளல் புனித அந்தோனியாருடைய ஆலயத்திலே திருவிழாவிற்கு முன்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உபவாச கூட்டம் நடத்துவதற்காக சென்றிருந்தேன். 10 மணிக்கு தியானமானது அங்கு ஆரம்பித்தது. எனது செய்தியை இவ்வாறுதான் ஆரம்பித்தேன். விடுதலை பயணம் 2024 சொல்லி எவ்வாறு இந்த அருட்சகோதரிக்கு இந்த ஜெபத்தை சொல்லுகிற பொழுது அதிசயமும் அற்புதமும் புதுமையும் வல்ல செயல் நடைபெற்றது, அவர்கள் நோய் குணமடைந்தது என்பதை சொன்னேன். அந்த கிராமத்திற்கு வேறு ஒரு ஊரிலிருந்து ஒரு அம்மா தியானத்திற்கு கலந்து கொள்வதற்காக வந்தார்கள். அவர்கள் ஒரு மில்லிலே வேலை வாய்ப்பவர்கள். தனது கணவனுடைய சொந்தக்காரர் இறந்து விட்டார், இளவு விசாரிப்பதற்காக, இறப்பு செய்தியை கேட்பதற்காக தற்செயலாக அந்த ஊருக்கு வந்திருந்தார்கள். அவர்களுக்கும் பலவிதமான பிரச்சனை, உடலிலே, வயிற்றிலே ஊசி குத்துவதை போன்று சுப்பு 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 என குத்திக்கொண்டே இருக்கும். அவ்வப்போது பெயின் கில்லர், வலி நிவாரணி மாத்திரை போடுவார்கள். கொஞ்சம் நேரம் நிற்கும், மறுபடியும் வந்துவிடும். மில்லிலே வேலை செய்து கொண்டிருந்த அவர்களுக்கு சரியாக வேலையும் செய்ய முடியவில்லை. நான் தியானம் கொடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஐயோ, இன்னைக்கு கூட கோயிலுக்கு போக முடியுமோ போக முடியாதோ என்று எண்ணிக்கொண்டு அந்த தியானத்திற்கு வந்தார்கள். நான் விடுதலை பயணம் 2024 சொல்லி அந்த சிஸ்டருக்கு நடந்த நிகழ்ச்சியை சொல்லி இப்பொழுது நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே என சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவர் நம் மத்தியிலே வருகிறார், பக்கத்திலே வருகிறார், நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். அதை உணர்ந்து கொண்டே அவர் நம்மை தொடுகிற பொழுதே
நம்மை குணப்படுத்துகிறார், விடுவிக்கிறார், வல்லமையால் நிரப்புகிறார், அபிஷேகிக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டே அவர் கொடுக்க நிறைய ஆசிரிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டே எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை கூப்பி சத்தமாக குரலை உயர்த்தி 3 முறை சொல்லுங்க என்று சொன்னேன். அந்த வந்திருந்த அந்த அம்மாவும் அப்படியே கண்களை மூடி கரங்களை கூப்பி 3 முறை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் என்று சொன்னார்கள். அவர்கள் 2ஆம் முறை சொல்லுகிற பொழுது, ஏசப்பா இந்த ஜெபத்தை நீங்க சொல்ற அந்த நேரத்திலான அந்த சிஸ்டருக்குள்ள இதயத்துல ஈட்டி போல பாஞ்சிச்சு, அவங்க தோல் நோயெல்லாம் குணப்படுத்துறீங்க, எனக்கு வகுத்துல பெரிய வலியா இருக்குதே, ஊசி குத்துவதை போன்று நான் அடிக்கொரு முறை தவித்துக் கொண்டிருக்கிறேனே, அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறேனே, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே, ஏசப்பா இந்த ஜெபத்தை சொல்ற சமயத்துல அந்த சிஸ்டரை குணப்படுத்தின நீங்க அதே ஜெபத்தை சொல்லுகிற பொழுது, அதே இறை வார்த்தை உச்சரிக்கிற பொழுது எனக்கு சுகம் தரமாட்டீங்களா, என் வயிற்று வலியை குணப்படுத்த மாட்டீங்களா என்று கண்ணீரோடு தேம்பி தேம்பி அழுது ஜெபித்தார்கள். இந்த வார்த்தையை உச்சரித்தார்கள். 3ஆம் முறை அவர்கள் சொல்லுகிற பொழுது வயிற்றுக்குள்ளே கிரைண்டர் சுத்துவதை போல சர்ரு 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 என்று ஒரு விதமான ஃபீலிங்கை, உணர்வை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த சத்தத்தையும் அவர்கள் காதால் கேட்டார்கள். அந்த நிமிடமே, அந்த நொடி பொழுதே பல ஆண்டுகளாக இருந்த அந்த வயிற்று வலியானது உடனே அரெஸ்ட் ஆகிவிட்டது, நின்று போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 11:30 மணிக்கு டீ பிரேக் நேரம். அந்த நேரத்தில் உடனே வந்து, சாமி நான் சாட்சி சொல்ல விரும்புகிறேன் சாமி என்று வந்தார்கள். அம்மா டீ முடிச்சுட்டு மதியத்துக்கு மேல பாப்பமா அப்படின்னு சொன்னேன். மதியம் சாப்பாடு முடித்து விட்டு வந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களை பார்த்து என்னம்மா சொல்ல போறேன்னு கேட்டேன். இந்த நிகழ்ச்சியை அவர்கள் சொன்னார்கள், கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கம்மா என்று சொன்னேன். அங்கிருப்பவர்கள் முன்பாக அவர்களை சாட்சியாக சொல்ல சொன்னேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய வார்த்தை வல்லமை மிக்கது. எப்பொழுதெல்லாம் நாம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரை உச்சரிக்கின்றோமோ, கடவுளின் நாமத்தை உச்சரிக்கின்றோமோ, அதே நேரத்திலே நமது நோய் சுகமாகும், கட்டுக்கள் உடையும், தடைகள் அகலும், விடுதலை பிறக்கும், வெற்றி கிடைக்கும், நிறை மகிழ்ச்சி நம்மை நிரப்பும். எனவே நாம் இப்பொழுது மட்டுமல்ல, என்றென்றைக்கும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே என்று மனவழி ஜெபமாக அடிக்கொரு முறை சொல்லுவோம். ஒரு வேளையை தொடங்குகிற பொழுது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நான் இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். பஸ்ஸில் பிரயாணத்தை ஆரம்பிக்கிற பொழுது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நான் இந்த பஸ்ஸில் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறேன். காலை எழுந்தவுடனேயே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நான் இந்த நாளை ஆரம்பிக்கிறேன். இரவு படிக்கின்ற பொழுது தூங்க செல்வதற்கு முன்பாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நான் இரவு படுக்கைக்கு செல்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நான் இன்டர்வியூக்காக செல்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நான் அடுத்தோடு பேசுவதற்காக செல்கிறேன் என்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு நிகழ்வின் தொடக்கத்திலும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் என்று சொல்லி செய்ய ஆரம்பிப்போம். அபரிதமான வெற்றியை பெறுவோம், விடுதலையை பெற்றுக் கொள்வோம். இந்த நிமிடத்தில் கூட எல்லாரும் கரங்களை கூப்பி கண்களை மூடுவோம். விடுதலை பயணம் 2024 அப்படியே கண் முன்னால் கொண்டு வருவோம். இந்த வார்த்தையினால் கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் இப்பொழுது பெறப் போகிறீர்கள். இந்த வார்த்தை உச்சரிக்கிற பொழுது கடவுள் உங்கள் மத்தியிலே, உங்கள் நடுவிலே வல்லமையோடு வரப்போகிறார். யூத ராஜசிங்கம் வல்லமையோடு வரப்போகிறார். வருவதோடு மட்டுமல்ல, தமது வல்லமை மிக்க ஆணியால் துளையுண்ட ரத்தம் பிரிட்டு கொண்டு வருகின்ற காயப்பட்ட வழக்கரத்தினால் உங்களை தொட்டு 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 ஆசீர்வதிக்க போகிறார். எனவே இந்த வார்த்தை உச்சரிக்க போறீங்க. இதை சொல்லுகிற பொழுது கடவுளுடைய பிரசன்னம் நிரப்புவதை உணர்ந்து கொண்டு, அவரது கரம் உங்கள் தலைமை வைக்கப்படுவதை அனுபவித்துக் கொண்டு, விடுதலையை பெற்றுக்கொண்டு
எல்லாம் பக்தியோடு கண்களை மூடி 3 முறை சொல்லுவோமா? தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த சக்தி மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நான் ஒவ்வொரு முறையும் இவ்வாறு இந்த சக்தி மாதா டிவி மூலமாக பல நிகழ்ச்சிகளை, இறை வார்த்தைகளை சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்கள், மிகப்பெரிய விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். இதை பிறருக்கும் தெரிவியுங்கள், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய சக்தி மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.